அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 17, 2024 இன்னைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது. முதல் பதிவில் நேற்று பிரேக்கர் கொடுத்த அருமையான பொட்டன்ஷியல் கொண்ட ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை வீடியோ தொடர்ந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ தினமும் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகே, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் அண்ட் ஐடிஎஃப்சியை பற்றின அப்டேட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. கூடவே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சியை பற்றின ஒரு அப்டேட் வந்து தேவைப்பட்டிருக்கு. ஸோ நான் கண்டக்ட் பண்ண போலில் எனக்கு கிடைச்ச ஒரு சாய்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி தான் தெரியுது. ஸோ இந்த மெர்ஜருக்கான ரெக்கார்டு டேட் அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக என்ன சொல்லுது இந்த பங்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐடிஎஃப்சியை தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பங்குடைய ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 115 ரூபாயாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 2008-7 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு கிட்டத்தட்ட ஒரு 115 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ அங்கிருந்து பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக விழறதுக்கான என்ன காரணன்றதை நம்ம வீடியோவில் கடைசியில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது கீழே விழுந்து சப்போர்ட் இருக்கும்போது இதோடைய விலை 15 ரூபா. 2020 கோவிட் ரேலியில் சப்போர்ட் எடுக்குதுங்க. ஸோ அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு இந்த பங்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் 2023 என்ன செய்தி வருது அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோடைய மெர்ஜருக்கு ஒப்புதலை கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியே வருது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இந்த பங்கில் வருதுங்க. அதுக்கப்புறம் 2024 மே மாதம் இன்னொரு அப்டேட் வந்துச்சு. இப்போது கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இதோடைய மெர்ஜிங்க்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, 2023 ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருந்தாலும் அதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஒத்துக்க கிடையாது. ஸோ இந்த மே மந்த் 2024 தான் அதுக்கான ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ரெக்கார்டு டேட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கம்பெனி தரப்பு வந்து ரெக்கார்டு டேட் வெளியே வரலை, யூடியூப்பில் சொன்னாங்க, நியூஸில் சொன்னாங்க அப்படின்னு யாரும் எதையும் நம்ப வேண்டாம். ஸோ ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2008 வாக்கில் கிரியேட் ஆன ரெசிஸ்டண்ட்டை இந்த பங்கு இதோடைய ரேலியில் டச் பண்ணியிருக்கு. இப்போது அந்த ஆல் டைம் ஹையிலிருந்து பங்கு கீழே விழுந்துட்டுருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு ஃபாலிங் சேனல் பேட்டர்ன் ஓப்பன் ஆகியிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக 2 தடவை டச் பண்ணி கீழே விழுந்துட்டான். நான் ஏன் அதை ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் வந்துட்டு பங்கு மேலே போனால் ஒழிய ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். அப்போ தான் அதோடைய பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போது 1 2 3 4 5 6 7 7 தடவை மேலே கீழே அலைஞ்சிருக்கு இந்த பங்கு. ஸோ ஒரு வழியாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இதோட பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட டார்கெட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அது சேனல் பேட்டர்ன் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன். அந்த ஃப்ளாகில் அதோட போலோடைய டிஃப்ரென்ஸ் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா 51% அப்சைட் பொட்டன்ஷியல் நமக்கு காமிக்குதுங்க. ஸோ இந்த மெர்ஜிங் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஐடிஎஃப்சியோடைய 155 பங்குகள் வச்சுருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் 100 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோடைய பங்குகள் சேர்ந்து உங்களுக்கு வந்து மாறும். ஓகேங்களா? இந்த மெர்ஜிங் வந்து இன்னும் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்கலை பார்த்துருவோம். ஸோ டெக்னிக்கலி ஒரு நல்ல ரேஞ்சில் தான் ஐடிஎஃப்சி இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தளவுக்கு ரீச் ஆகியிருக்கு அப்படின்றது தெரியும். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் 100 ரூபான்ற ஒரு ஹையை டச் பண்ணிவிட்டு பங்கு இப்போ கீழே தான் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல சின்ன சின்ன சப்போர்ட் வந்து எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 75.33 ரூபா. லாஸ்ட்டாக எல்ஐசி இதில் ஒரு லட்சக்கணக்கான பங்குகளை வாங்கியிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய பங்குகள் ஒரு ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 84 ரூபாயை டச் பண்ணியிருக்கு 2016. ஸோ இப்போது அதோடைய சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமாக கூட நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக நம்ம கருதலாம். இங்கிருந்து ஒரு பிரேக் அவுட் வந்தால் ஒழியே இந்த பங்குகள் 100 ரூபாயை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நண்பர்களே, இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். எந்த பங்கில் இந்த மாதிரி இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் இல்லை இந்த மாதிரியான ஒரு டோஜி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பங்கு சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது இந்த ஹையை ரீச் பண்ணும். மறுபடியும் இந்த பங்கு 100 ரூபாய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு டிமாண்ட் ஜோனை கிராஸ் ஓவர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. இப்போது
ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு தான் ஐடிஎஃப்சியோடைய சப்சிடின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. ஐடிஎஃப்சியோட சப்சிடியரி தான் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க். ஓகேங்களா? 1997 உருவாக்கப்பட்டது தான் ஐடிஎஃப்சி. இது வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகேங்களா? ஒரு ஏஎம்சி மாதிரி ஃபைனான்ஸும் பண்ணுவாங்க, ஹோல்டிங்ஸும் வச்சுருப்பாங்க. இதோடைய மார்க்கெட் கேப் 18,592 கோடி ரூபாய். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பிஇ ரேஷியோ 17.8 இதோடைய பிஇ ரேஷியோ இருக்குது. ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ நல்லா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வச்சு பார்க்கும்போது ஸ்ப்ளிட் எதுவும் இந்த நிறுவனம் இன்னுமே தரலை. பிஎஸ்சின்னு கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது பிஇ ரேஷியோவில் கம்மியாக இருக்கிற பங்குகளில் ஸ்ரீராம் ஃபினான்ஸும் ஐடிஎஃப்சியும் ஒன்றா இருக்குது. பஜாஜ் ஹோல்டிங்ஸோடைய பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கு. இது ஓவர் வேல்யூட் ஆகிறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு இவங்க இயர் ஆன் இயர் சேல்ஸ் நல்லா பண்ணணும், இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் நல்லா காமிச்சிட்டு வரணும். ஸோ குவார்ட்லி அந்த சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது -81% ஆகிருக்கு. ஐ மீன் சேல்ஸ் வந்து கொஞ்சம் போராக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில். இதில் ரொம்ப நல்லா பண்ணது வந்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ். கிட்டத்தட்ட 1297% அவங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. அதாவது பஜாஜ் ஹோல்டிங்ஸ் வருது. நெட் ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது அதிகமான ப்ராஃபிட் பண்ணவங்களில் பஜாஜ் ஃபின்சர் தான் முதல் இடத்துல இருக்காங்க. அதிகமான பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது ஐடிஎஃப்சி தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் பண்ண ப்ராஃபிட்டை விட 454% அதிகமாக தவிர இவங்க எல்லாத்தையும் விட அதிகமான ப்ராஃபிட் பண்ணலைங்க. ஸோ அதாவது ரொம்ப கீழே இல்லாமல் ரொம்ப மேலே இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு அப்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் டவுன் ரோட்ஸில் தான் இந்த பங்கு போயிட்டுருக்கு. பிஸ்னஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்ப்போம். சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது -81% போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 126% மைனஸ். அதாவது சேல்ஸ் வந்து தொடர்ந்து 3 குவார்ட்டரில் வெறும் நெகட்டிவாக மட்டுமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பென்சஸும் கம்மியாகிட்டு வருது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 73 இருக்குது, விச் இஸ் வெரி குட். பட் இந்த மாதிரி செக்டர் பங்குகளில் இது நார்மல் தான். நெட் ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கே தவிர வேறு எந்த விதமான விஷயமும் இந்த நெட் ப்ராஃபிட்டில் சப்போர்ட் பண்ண கிடையாது. பட் அது மட்டுமே இந்த பிஸ்னஸுக்கு போதாது இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் ரெவன்யூ ஜாஸ்தியாக வரும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட். ஸோ இதில் நமக்கு என்ன தெரிய வரும்னா, கம்பெனியுடைய கடன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்பெனியில் கடன் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு 12,964 கோடிக்கு. அது ஒரு கரண்ட் அசட்ஸாக இருக்குது. அடுத்தது ரிசர்வ்ஸ் வந்து 11,788 கோடியாக 81 கோடியாக வச்சுருக்காங்க. ஸோ த்ரெட்டிங் பண்ணுற மாதிரியான கடன்கள் இந்த நிறுவனத்தில் இல்லை, ரொம்ப நல்லா போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் மட்டும் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக வரும். லாங் டேர்முக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். மற்ற எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது, டெப்ட் ஃப்ரீ கம்பெனி கூட. அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பேங்கிங் செக்டர் பங்கு. இதில் வந்து நம்ம கடனை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாதுங்க. ஃபஸ்ட் இது என்னன்றதை பார்ப்போம். இது வந்து பேங்கிங் சர்வீசஸ் வந்து வழங்கிட்டு வராங்க. இதோடைய மார்க்கெட் கேப் 55,197 கோடி ரூபாயாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ஸ்டாக்கோடைய பியும் பார்த்தீங்கன்னா 18.8 இருக்குது. பிகாஸ் இதுவும் ஒரு அண்டர் வேல்யூடு கேட்டகரியில் தான் இருக்குது. இதோடைய பீர்ஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் எல்லாம் பெரிய தலைங்களாக இருக்காங்க. இட்ஸ் ஓகே. பட் இவன் சேல்ஸ் எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27.96% உயர்ந்திருக்கு. எல்லா பேங்கிங் நிறுவனங்களும் அதே மாதிரி தான் சேல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் 20, 21 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் இந்த செக்டரில் சேல்ஸ் நல்லா இருந்திருக்கு. பட் ப்ராஃபிட்னு வச்சு பார்க்கும்போது -10%. இதில் எந்த ஒரு பங்குமே பார்த்தீங்கன்னா மைனஸ் சேல்ஸை கொடுக்கல எந்த நிறுவனமும். பட் இந்த நிறுவனம் மைனஸ் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டை வச்சு பார்க்கும்போது எஸ் பேங்கை விட அதிகமான ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்களே தவிர பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. த்ரெட்னிங்கான விஷயங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ வச்சு பார்க்கும்போது த்ரெட்னிங்கான விஷயம் இருக்கா இல்லைன்றது நமக்கு தெரியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பேட் டெப்ட் அதிகமாக கொடுத்துருக்கக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் ஒரு 45,000 கோடி நிற்கிது. கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி இதில் அசல்ஸ் விற்றுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 210 கோடிக்கு அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. பாரோயிங்ஸ் டிபெஞ்சர்ஸ் 500 கோடி ரீபேமெண்ட் கடன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க.
ஓரளவுக்கு பாசிட்டிவான செலவுகள் தாங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நெகட்டிவான செலவுகள் கிடையாது. ப்ரொமோட்டர்ஸ்னு வச்சு பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் 35% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அவங்களும் லாஸ்ட் குவார்ட்டரை விட 2% ஸ்டேக் வந்து விற்றுருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் 2.68% ஸ்டேக்கை வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்துடைய கேபிட்டலாக நம்ம 55,000 கோடி பார்த்தோம் இல்லைங்களா, 55,197 கோடி ரூபாய். 55,000 ஓகே, ஓகேங்களா. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 2.68% இல்லை, இந்த இடத்துல வந்து 78 ரூபாய் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7,65,38,464 ஈக்விட்டிஸ் வந்து இருக்குது. இதில் 2.6 எவ்வளோ பார்த்தோம், 2.68 ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 18,96,51,230 ஈக்விட்டிஸை நம்மளுடைய எல்ஐசி நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இவ்வளோ பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த நிறுவனம் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பங்குகள் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருந்தால் தான் வாங்குவாங்க இல்லைங்களா. ஏன்னா அந்த மாதிரி நம்முடைய எல்ஐசி பை பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ்ன்னு வச்சு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. பட் இவங்க சேல்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானால் நல்லாயிருக்கும். ஸோ கம்பெனி வந்து ஹோல்டு பண்ணலாங்க, இன்னும் கொஞ்சம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே நேரத்தில் இவங்க இன்னும் கொஞ்சம் ஃபண்டமெண்டலி ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு நிறுவனத்தை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரொம்ப பெரிய நிறுவனமாக கூட நான் ஒரு ஆக்சிஸ் பேங்க் மாதிரி ஒரு நிறுவனத்தை எடுத்து பார்ப்போம். இவங்களுடைய இந்த ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இவங்க பாரோயிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் கோடி பாரோயிங்ஸ் வச்சுருக்காங்க. பாரோயிங்ஸ் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கடன் வாங்கி தான் லோன்ஸ் எல்லாம் வழங்குவாங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது வந்து இவ்வளோ கடன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது. ஃபிக்ஸ்டு அசட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது இல்லைங்களா. பட் இதுவே நீங்கள் கேஷ் ஃப்ளோ எடுத்து பாருங்கள். கேஷ் ஃப்ளோ லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் ஒரு 137 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. இதே நேரத்தில் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 45,000 கோடி அவங்க வச்சுருக்காங்க. அதாவது அவ்வளோ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டெபாசிட்ஸ் இதில் பாதிக்கும் போது டெபாசிட்ஸ் ஐடிஎஃப்சிக்கும் வந்திருக்கு. அடுத்தது அசட் பர்ச்சேஸ் பண்ணது அவங்க சுமார் ஒரு 1,100 கோடி சம்திங் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அப்புறம் வந்து ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் கோடியில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க பாசிட்டிவான விஷயங்களும் நிறையா பண்ணிட்டு தான் வராங்க. கிட்டத்தட்ட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்கு பை பண்ணுறீங்கன்னா பை பண்ணலாம், மிகப்பெரிய த்ரெட்டிங் எதுவும் கிடையாது. பட் நான் சொல்கிறத வச்சு மட்டுமே நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டாம் நண்பரே. நீங்களும் ஒரு தடவை வந்து அனலிசிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட் வந்தாலும் லாஸும் வந்தாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குமே தவிர என் கையில் இருக்காது. ஸோ அதனால் நான் சொல்கிறத வச்சு நம்பாமல் நீங்களும் ஒரு தடவை அனலிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி டிமாண்ட் ஜோனை தாண்டி மேலே போகும்போது நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 100 rupees ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்விங்குக்கு என்ட்ரி எடுக்கிறவங்களும் சரி, பொசிஷனுக்கு என்ட்ரி எடுக்கிறவங்களும் சரி, டிமாண்ட் ஜோனுக்கு மேலே போகும்போது என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பை.